ஆஹா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க மகா, சூர்யா இவங்க 2 பேரும் வீட்லயே சின்ன சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க தான் கோடீஸ்வரி, பிரபா எல்லாருமே இருக்கிறாங்க. மகாவோட அப்பாவும் ஒரு சின்ன பையன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, குடவுன்ல பெரிய பெரிய சிலைலாம் வச்சிருக்கிற இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நைட் டைம் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பிரபா வீட்டுக்கு வெளியில கேம்ப் ஃபயர் போட்டு பாட்டு போட்டுக்கிட்டு சும்மா ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பிரபா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரவுடிங்கெல்லாம் ரொம்ப நேரமாக ஒளிஞ்சிருந்து மறைஞ்சு பார்க்குறாங்க. எப்பயாச்சும் வெளியில் போனான்னா சிலையை தூக்கிக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ஃபோன் பண்ணி சிலையை எடுத்துட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஒரு ஆள் மட்டும் லைட் அடித்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவனை அடித்து தூக்கி போட்டு சிலையை உடனே எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நேராக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மகாவோட அப்பா கிட்ட எனக்கு சிலை வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வம்ப பிடிச்சி மகாவோட அப்பாவை அடித்து போட்டுட்டு சிலையெல்லாம் தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அந்த சின்ன பையன் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் இங்கே மகா கிட்ட எல்லாமே நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே அவங்க கார் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து பார்க்கும்பொழுது விடிஞ்சே போயிடுது. மகாவோட அப்பா மட்டும் அடிபட்டு கிடக்குறாங்க. தண்ணியை தெளித்து எழுப்பிட்டு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே சிலையை ஆர்டர் கொடுத்த அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, சிலையை எடுக்கிறதுக்காக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.